அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். புகழ் அனைத்தும் அவனுக்கே உண்டாவதாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த அன்னாரின் குடும்பத்தினர்கள், தோழர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் மாளிகையிலே வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் உலகிலே வாழ்கின்ற பொழுது எவைகளை எல்லாம் எடுத்து நடக்கும்படி கூறுகின்றானோ அவ்வாறான விடயங்களை முற்றுமுழுதாக நமது வாழ்க்கையை எடுத்து நடந்து கொள்ளும்படியும், மேலும் எவைகளை கூடாது தவிர்த்து கொள்ளும்படி கூறியிருக்கின்றானோ அவ்வாறான விடயங்களை முழுமையாக தவிர்த்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் அடியார்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய மாதங்கள் என்று அறியப்பட்ட மாதங்களில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத். குர்ஆன் சொல்கிறது, ஹஜ்ஜுக்காக வேண்டி நியத்து வைக்கக்கூடிய, இஹ்ராம் கட்டக்கூடிய மாதங்கள் அது குறிக்கப்பட இருக்கிறது. ஷவ்வாலுடைய மாதம், அதை தொடர்ந்து வரக்கூடிய துல்காதாவுடைய மாதம், அதை தொடர்ந்து வரக்கூடிய துல்ஹிஜ்ஜாவினுடைய ஆரம்ப 10 தினங்கள். எனவே இந்த காலப்பகுதிகள் ஹஜ்ஜுக்காக வேண்டி நியத்து வைக்கக்கூடிய காலப்பகுதியாக இருக்கிறது என்ற விடயத்தை குர்ஆன் தெளிவாக கூறிக்கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி காலப்பகுதியிலே இந்த ஹஜ்ஜினுடைய அமலை மக்களுக்கு, உம்மத்துக்கு காட்ட வேண்டும் என்பது அல்லாஹ்வினுடைய நாட்டமாக இருக்கிறது. அதிலும் பல ஹிக்மத்துகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி காலப்பகுதியிலே இஸ்லாத்தினுடைய 50 கடமைகளில் ஒன்றான இறுதி கடமையான ஹஜ்ஜினுடைய கடமையை கடைசி காலப்பகுதியிலே காட்டுவதனுடைய ஹிக்மத் உலமாக்கள் சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமார் 23 வருட காலமாக பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், அவைகள் எதுவுமே வீண் போகவில்லை. அவைகளுடைய பிரதிபலன் தான் நீங்கள் இன்று பார்க்கக்கூடிய இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் என்பதனை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும், திருப்திப்படுத்த வேண்டும் என்பது அல்லாஹ் தஆலாவினுடைய நாட்டமாக இருக்கிறது என்பதாக உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் புரிந்து கொள்கிறார்கள், என்னுடைய கடைசி காலப்பகுதியிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய கடைசி தினங்களை நான் கழித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற விடயத்தை அவர்கள் சில சூசகமான விடயங்களின் மூலமாக புரிந்து கொள்கிறார்கள். ஆரம்பமாக சூரத்துல் நஸ்ர் இறக்கி வைக்கப்படுகிறது. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வ ரஅய்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா. வெற்றியும் அல்லாஹ்வுடைய உதவியும் வந்துவிட்டால் மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்குள் நுழையக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் கண்டுவிட்டால் உங்களுடைய பணி என்ன தெரியுமா? நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர். அல்லாஹ் தஆலாவை துதி செய்யுங்கள், அல்லாஹ் தஆலாவிடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்பதாக நபிக்கு அல்லாஹ் தஆலா பணிக்கிறானா? இந்த சூரத்துல் நஸ்ர் இறக்கி வைக்கப்படுகிறதா? ஏகமனதாக சஹாபாக்கள் சொல்கிறார்கள், இந்த சூரத் நபி அவர்கள் மரணிக்க போகிறார்கள் என்ற மரண செய்தியை தான் கொண்டு வந்திருக்கிறது. ஏனென்றால் நமக்கு காட்டப்பட்ட ஒரு விடயம் தான், ஒரு அமலுக்கு பின்னால் இஸ்திக்ஃபார் செய்யப்பட வேண்டும் என்பது. நாம் தொழுது முடித்ததற்கு பின்னால் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்பதாக சொல்கிறோம். ஏன் நாம் அவ்வளவு நேரமாக பாவத்தில் ஈடுபட்டோமா? ஏன் நன்மையில் ஈடுபட்டிருந்தும் நமக்கு ஏன் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும்? அந்த கடமையை நிறைவேற்றியதற்கு பின்னால் ஏன் அல்லாஹ் தஆலாவிடத்தில் மன்னிப்பு தேட வேண்டும்? பல கருத்துக்கள் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரம்பமாக பணிவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றி விட்டேன், ஏதோ பெருமை உள்ளத்தில் ஏற்பட்டுவிடும். அந்த பெருமையிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி பணிவாக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். அல்லது சொல்லப்பட்ட விதத்திலே நமக்கு அந்த இபாதத்தை, வணக்கத்தை முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்க மாட்டாது. அதனால் நம்மை அறியாமல் சில தவறுகள், பொடுபோக்கான நிலைமைகள் ஏற்பட்டிருக்கலாம். அதிலிருந்து அல்லாஹ் தஆலாவிடத்திலே மன்னிப்பு தேடுங்கள் என்ற பாடம் நமக்கு புகட்டப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விடயம் இருக்கிறதை கண்ணியமானவர்களே, சாதாரண பொறுப்பல்ல, ரிசாலத்தினுடைய நுபுவத்தினுடைய பொறுப்பாக இருக்கிறது. பாரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டவர்கள் அந்த பொறுப்பை முடித்து விட்டும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற முறை குர்ஆன் சொல்லிக் கொடுக்கிறது. இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடுங்கள்.
உங்களால் சில கட்டத்திலே ஏதாவது அறியாமல் தெரியாமல் நடந்திருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் பணிவை ஏற்படுத்திக் கொள்வதற்காக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று நபிக்கே அல்லாஹ் தஆலா படித்துக் கொடுக்கிறார் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடமையை பூர்த்தியாக நிறைவேற்றியவர்கள் என்பதில் இரண்டாவது கருத்துக்கு இடமில்லை. இந்த பாடம் உம்மத்துக்கு புகட்டப்படுகிறது. நீங்கள் ஒரு காரியத்தை முடித்ததற்கு பின்னால் அல்லாஹ்வை அணுகுங்கள், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடுங்கள். இந்த வணக்கங்கள் அங்கீகரிக்கப்பட்டதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ்விடத்திலே மன்றாடுங்கள் என்ற பாடம் படித்துக் கொடுக்கப்படுகிறது. எப்படியோ இந்த சூரத் நபி அவர்கள் மரணிக்க போகிறார்கள் என்ற விடயத்தை தான் சொல்கிறது என்பதாக சஹாபாக்கள் ஏக மனதாக சொல்லியிருக்கிறார்கள் என்ற விடயத்தை அல்லாமா ஃபக்ருத்தீன் அர்-ராஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய தஃப்சீர் கிதாபில் எழுதி வைத்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இது போன்ற பல விடயங்களின் மூலமாக நபி அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள், என்னுடைய கடைசி காலப்பகுதியில் நான் இருக்கிறேன். இப்பொழுது ஹஜ்ஜினுடைய கடமை, இந்த கடமையை அடிய மக்களுக்கு காட்ட வேண்டும், உம்மத்தினர்களுக்கு புகட்ட வேண்டும். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்தினுடைய பல விடயங்களை காட்டியிருக்கிறார்கள். சொல்லுவார்கள், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எவ்வாறு தொழுகிறேனோ அதை போல் நீங்கள் என்னை அவதானித்து தொழ பழகிக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுவார்கள். குதிப அலைக்குமுஸ் ஸியாம், நோன்பு கடமையாக்கப்பட்டது. அந்த நோன்பு எவ்வாறு பிடிக்கப்பட வேண்டும், நோட்கப்பட வேண்டும் என்ற பாடத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படித்துக் கொடுத்திருக்கிறார்கள். ஹஜ் அதாவது ஜகாத்தினுடைய விடயம் கடமையாக்கப்படுகிறது. அந்த ஜகாத் எவ்வாறு அழகாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற பாடம் நபி அவர்களின் மூலமாக படித்துக் கொடுக்கப்படுகிறது. எனவே அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இந்த ஹஜ்ஜினுடைய அமலும் அடியார்களுக்கு இது படித்துக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதாக அமைகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயத்தமாகிறார்கள். ஹிஜ்ரி 10வது வருடம் தயாராகிறார்கள். நான் இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு செல்ல இருக்கிறேன், என்னோடு யாருக்கெல்லாம் வர முடியுமோ அவர்கள் எல்லோரும் ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள் என்று அறிவிப்பு செய்யப்படுகிறது. மதீனாவிலே செய்யப்பட்ட இந்த அறிவிப்பு மதீனாவை சூழ உள்ள இடங்களுக்கும் செல்கிறது. நபி அவர்களுடன் சேர்ந்து கூடவே ஹஜ் செய்வதற்கென கூட்டம் கூட்டமாக மக்கள் பெருக்கெடுத்து வருகிறார்கள். ஆண்கள் என, பெண்கள் என, சிறியவர்கள், வாலிபர்கள், வயோதிகர்கள் என பலரும் ஒன்று திரள்கிறார்கள். சுமாராக 1,24,000 சஹாபாக்கள். இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது 1,44,000 சஹாபாக்கள் நபி அவர்களோடு அந்த ஹஜ்ஜுடைய பயணத்திற்காக ஆயத்தமாகிறார்கள். அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆரம்பமான ஹஜ்ஜும், அதுதான் இறுதியான ஹஜ்ஜும், அதுதான் அந்த ஹஜ்ஜுக்கு பல பேர் கொண்டு அழைக்கப்படுகிறது. ஹஜ்ஜத்துல் வதா, பிரியா விடை செய்யப்பட்ட ஹஜ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மரணிக்க போகிறேன் என்ற விடயத்தை சூசகமாகவும் சில கட்டத்தில் தெளிவாகவும் சஹாபாக்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். அதனால் அந்த ஹஜ்ஜுக்கு ஹஜ்ஜத்துல் விதா அல்லது வதா என்பதாக சொல்லப்படுகிறது. ஹஜ்ஜத்துல் பலாக், நபி அவர்கள் அந்த கூட்டத்தை பார்த்து சொல்வார்கள், ஃபல்யுபல்லிகு ஷாஹிது மின்குமுல் காயிப, இங்கு நீங்கள் படித்த விடயங்கள், உங்களுக்கு சொல்லித் தரப்பட்ட விடயங்கள், நீங்கள் கேட்டதை போன்று வராதவர்களுக்கு அதை எத்தி வையுங்கள் என்ற வார்த்தை சொல்லப்படுவதனால் ஹஜ்ஜத்துல் பலாக் என்ற பெயர் இன்னும் பல பெயர்களை கூட அழைக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அறிவிப்பு செய்தவுடன் சஹாபாக்கள் கூட்டம் கூட்டமாக நபி அவர்களோடு ஹஜ் பயணத்திற்காக ஆயத்தமாகிறார்கள். அந்த நேரத்திலே தான் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வரவழைக்கிறார்கள். உங்களை நான் யமனுக்கு கவர்னராக அனுப்ப போகிறேன், நீங்கள் அங்கு செல்ல வேண்டும், உங்களுடைய பணி அங்குதான் இருக்கிறது, உங்களுக்கு ஹஜ்ஜுக்கு வர முடியாது, நீங்கள் அங்கு செல்ல வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புகிறார்கள், யா முஆத் இன்னக அஸா அல்லா தல்கானி பஅத ஆமி ஹாதா வலஅல்லக அன் தமுர்ர பிமஸ்ஜிதி ஹாதா வகபரி. ஏ முஆத், நீங்கள் இப்பொழுது யமனுக்கு கவர்னராக போகிறீர்கள், ஆனாலும் திரும்பி வரக்கூடிய நேரம் என்னை உயிரோடு நீங்கள் கண்டுகொள்ள மாட்டீர்கள், மாற்றமாக என்னுடைய கபரை தான் நீங்கள் காணுவீர்கள், என்னுடைய மஸ்ஜிதை தான் நீங்கள் பார்ப்பீர்கள் என்பதாக சொன்னார்கள். இதை கேட்ட முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். செய்வது அறியாமல், நபி அவர்களுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்ய முடியாமல் அந்த கவர்னர் பதவிக்காக வேண்டி அவர்கள் அங்கே சென்று விட்டார்கள். அப்படி அங்கிருந்து அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கூட இருந்த சில சஹாபாக்களுக்கும் செய்தி அனுப்பி வைத்தார்கள், நான் இந்த வருடம் ஹஜ் செய்ய இருக்கிறேன், அங்கே இருக்கக்கூடிய நீங்கள் அந்த வழியாக நீங்கள் மக்காவை வந்து சேருங்கள் ஹஜ்ஜுடைய அமலுக்காக என்ற விடயம் அவர்களுக்கு சொல்லி அனுப்பப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்கஅதாவுடைய மாதம்
பிறை 25ஆம் நாள் ஆயத்தமாகிறார்கள். மஸ்ஜிது நபவியிலே துஹருடைய தொழுகையை தொழுதற்கு பின்னால் கூடவே இருக்கக்கூடிய அந்த ஹஜ்ஜாஜிகளுடன் சேர்ந்து ஹஜ்ஜி பயணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவங்குகிறார்கள். துல் ஹுலைஃபா என்ற இடத்தை வந்தடைகிறார்கள். துல் ஹுலைஃபா என்ற இடம் இன்னும் அந்த பெயரை கொண்டு அறியப்பட்டிருக்கிறது. சகல விதமான ஏற்பாடுகளும் அந்த இடத்தில் இன்று செய்யப்பட்டிருக்கிறது. மதீனாவில் உள்ளவர்கள், மதீனாவில் இருந்து செல்லக்கூடியவர்கள், அவர்கள் இஹ்ராம் கட்டக்கூடிய, ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு நிய்யத் வைக்கக்கூடிய இடமாக இன்றும் ஆக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துக்கு வருகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும். அந்த இடத்திலே அஸருடைய தொழுகை மறுநாளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹுடைய தொழுகையை நிறைவேற்றியதற்கு பின்னால் துஹருடைய தொழுகையும் அதே இடத்திலே தொழுகிறார்கள். துஹருடைய தொழுகை முடித்தவுடன் திரும்பவும் பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள். அந்த இடத்தில் இஹ்ராம் கட்டியவர்களாக, தல்பியா சொன்னவர்களாக அந்த பெரிய கூட்டம் ஹஜ்ஜுடைய அந்த பயணத்துக்காக வேண்டி ஆயத்தமாகிறது. அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு செல்கிறது. சுமார் மக்காவை வந்து அடைவதற்கு 8 நாட்கள் தேவைப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் பிறை 4 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வந்து அடைகிறார்கள். மக்காவை அண்மித்த இடத்திலே சுபஹுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதற்கு பின்னால் மக்காவுக்குள் நுழைவதற்கு முன்னால் குளித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளித்துவிட்டு சஹாபாக்களுக்கு அந்த காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள். இன்று வரைக்கும் சுன்னத்தாக்கப்பட்ட ஒரு விடயம்தான் மதீனா. அதே போன்ற மக்காவுக்குள் நுழைவதற்கு முன்னால் குளித்துவிட்டு செல்வது என்பதை அலாதியான சுன்னத்தாக்கப்பட்ட விடயமாக இருக்கிறது. குளித்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூடவே இருந்த சஹாபாக்களும் மக்காவுக்குள் நுழைகிறார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவை தவாப் செய்கிறார்கள், சஅய் செய்கிறார்கள், உம்ராவுடைய அமலை நிறைவேற்றுகிறார்கள். அப்படியே எதிர்பார்த்து நிற்கிறார்கள் ஹஜ்ஜுடைய அமலுக்காக வேண்டி. ஹஜ்ஜுடைய அமல்கள் அதிகமானவைகள். அதாவது துல்ஹிஜ்ஜாவினுடைய பிறை 8 ஆரம்பமாகிறது. நிய்யத் என்பது சுமார் 2.5 மாதத்திற்கு முன்னாலிருந்தே வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அதற்கு பின்னால் அமல்கள் என்று பார்க்கின்ற பொழுது பிறை 8 ஆரம்பமாகிறது. அன்றைய தினத்துக்கு சொல்லப்படுகிறது யௌமுத் தர்வியா என்பதால் அழைக்கப்படுகிறது. நபி அவர்கள் ஹஜ்ஜுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார், ஹஜ்ஜுடைய அமல்களை ஆரம்பிக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு அதை படித்து கொடுப்பதற்கு தயாராகிறார்கள். அடிக்கடி சொல்லுவார்கள், குது அன்னி மனாசிகக்கும், குது அன்னி மனாசிகக்கும், என்னிடமிருந்து இந்த ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய அமல்களை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுவார்கள். அதனுடைய காரணமும் அடுத்த ஒரு தடவை கிடைக்க மாட்டாது. இது போன்ற ஒரு சந்தர்ப்பம் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய அமலை படிப்பதற்கு இன்னொரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்க மாட்டாது என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருந்தது. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8ஆம் நாள் மினாவுக்கு வருகிறார்கள். அந்த இடத்திலே துஹருடைய தொழுகை, அஸருடைய தொழுகை, அதே போல் மக்ரிப் இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இரவையும் அந்த இடத்திலே கழிக்கிறார்கள். மறுநாள் சுபஹுடைய தொழுகை, அதாவது அரஃபாவுடைய நாள் 9வது தினம். ஹாஜிகள் அல்லாதவர்கள் நோன்பது சுன்னத்தாக்கப்பட்ட அந்த தினம், அரஃபாவுடைய தினம், சுபஹுடைய தொழுகையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றிவிட்டு அதாவது சூரியன் உதயமாகுவதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்த அமலை செய்வதற்காக. அரஃபாவுடைய தினத்திலே செய்யப்படக்கூடிய மிக முக்கியமான அமல் அரஃபா மைதானத்திலே தரிப்பதே. அந்த பயணத்துக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயத்தமாகிறார்கள். அந்த அமலை காட்டிக் கொடுக்கிறார்கள். அரஃபாவுக்கு வருகிறார்கள். நபி அவர்களும் கூடவே இருந்த சஹாபாக்களும். நபி அவர்களுக்கு நமிரா என்ற இடத்திலே கூடாரம் அணிந்து கொடுக்கப்படுகிறது. துஹருடைய நேரம் ஆகிறது. அந்த நேரத்திலே தான் பிரயாணம் செய்த கஸ்வா என்று சொல்லப்படக்கூடிய ஒட்டகத்தை வரவழைக்கிறார்கள், கொண்டு வரப்படி சொல்கிறார்கள். அந்த ஒட்டகம் கொண்டு வரப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒட்டகத்தின் மீது ஏறி கொஞ்சம் தூரம் செல்கிறார்கள். பத்ருல் வாதி என்ற இடத்தை வந்தடைகிறார்கள். அரஃபாவிலே இருக்கக்கூடிய அந்த இடம், அந்த இடத்திலே வந்து அந்த கஸ்வா என்று சொல்லக்கூடிய ஒட்டகத்தின் மீது அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியோ பார்க்கிறார்கள், நாலா பக்கமாக மக்கள் வெள்ளமாக தென்படுகிறது. பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு மீதுதான். நபியே, நீங்கள் சந்தோஷப்படுங்கள். மக்காவிலே முஸ்லிக்கீன்களால் பட்ட கஷ்டங்கள், அவர்கள் சொல்லால் தந்த வேதனைகள், அவர்கள் செயலால் தந்த கஷ்டங்கள் ஒன்றும் வீண் போகவில்லை. அன்று இஸ்லாம் ஆரம்பமானதை உங்களுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக, உங்களுடைய உற்ற நண்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக, ஓர் 20
ஒருவரை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இஸ்லாம் 23 வருடமாக முயற்சி நடைபெறுகிறது. மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால் முனாஃபிகீன்களால் சோதனை, அந்த யூதர்களால் சோதனை என பல கஷ்டங்கள் உங்களுக்கு வந்தது. இந்த கஷ்டங்கள் எதுவும் வீணாகவில்லை. பட்ட கஷ்டத்தினுடைய விளைவுதான் இது, அந்த அறுவடை தான் இது. நபியை பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் நபி அவர்களுக்கு காட்ட வேண்டும் என்ற ஆவல் இருந்திருக்கிறது என்பதனை உலமாக்கள் சுட்டி காட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள், இது என்னுடைய கடைசி தருணம். இதற்கு பின்னால் இந்த ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை எப்பொழுதும் ஹஜ்ஜுடைய காலத்திலே அல்ல, வேறு எப்பொழுதும் என்னுடைய இந்திய வாழ்நாளிலே சந்திக்க முடியாது என்ற உணர்வு வருகிறது. உம்மத்தின் மீது அன்பு கொண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மரணிக்க போகிறேன் என்ற செய்தியை அறிந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு ஏதாவது முக்கியமான செய்திகளை சொல்லி வேண்டும் என்ற உணர்வு வருகிறது. உலகத்தினுடைய நியதி அப்படித்தான், மனிதர்களுடைய நியதி அப்படித்தான் இருக்கிறது. ஒரு மனிதன் மரணிக்க போகிறார் என்று அவன் விளங்கிவிட்டால் கூட இருக்கக்கூடியவர்களை அழைத்து அவன் எதையாவது சொல்லுகிறானா, அது மரண சாசனம் என்பதாக சொல்லப்படுகிறது, வசியத் என்பதாக சொல்லப்படுகிறது. அது மிக முக்கியமான விடயத்தை தான் பேசுவான். ஏதாவது அவன் வாய்ப்பில்லால் உலம்பிக் கொண்டிருக்கிறான் என்றால் கூட காது கொடுத்து கேட்பதற்கு நாம் முயற்சிப்போம். ஏதோ சொல்லுகிறாரே, இந்த நேரத்திலே சொல்லக்கூடிய விடயம் மிக முக்கியமானதாக இருக்குமே, அதை செயல்படுத்த வேண்டும் என்ற ஆவலிறக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தின் மீது அன்பு கொண்டவர்கள் எப்பொழுதெல்லாம் துடித்திருப்பார்கள். என்னுடைய உம்மத்துக்கு மிக முக்கியமான செய்திகளை சொல்ல வேண்டும் என்ற ஆவல் எப்பொழுது இருந்திருக்கும் என்பதனை அல்லாஹ் மாத்திரம் தான் அறிந்திருக்க முடியும். அப்படிப்பட்ட அந்த நிலைமையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில உபதேசங்களை செய்கிறார்கள். அந்த அரஃபாவிலே செய்யப்படக்கூடிய அந்த உபதேசம் மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதற்கு முன்னால் சொல்லப்பட்ட விடயங்கள் தான் அனைத்தும், ஆனாலும் சுட்டி காட்டுகிறார்கள், தொட்டு காட்டுகிறார்கள். இந்த விடயங்கள் மிக முக்கியமானது, இந்த விடயத்திலே யாரும் குறை சொல்லக்கூடாது, குறை செய்யக்கூடாது என்ற விடயத்தை சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவர்கள் தன்னுடைய உரையை ஆரம்பிக்கிறார்கள். கூடவே இருந்த 1,00,000க்கும் அதிகமான சஹாபாக்கள் நபி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விடயத்தை அவர்களால் கேட்க முடியாது. தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு உரத்த குரலிலே சில சஹாபாக்கள் ஆயத்தமாகிறார்கள். அவர்களுக்கு அந்த செய்திகளை கொண்டு போய் உடனுக்குடன் எத்தி வைப்பதற்கு ரபிஅத் இப்னு உமையத் இப்னு ஸலஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயத்தமாகிறார்கள். நபி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி உரத்த குரலிலே சொல்லி தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு கேட்க வைப்பதற்காக நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஐயுஹன் நாஸ் இஸ்மஉ கௌலி, என்னுடைய அடியார், என்னுடைய உம்மத்தினர்களே, மனிதர்களே, ஜனங்களே, கூட்டத்தார்களே, நன்கு கேட்டுக்கொள்ளுங்கள், நான் மிக முக்கியமான செய்திகளை சொல்ல போகிறேன் என்று சொல்லிவிட்டு முதலாவது சொன்ன விடயம் என்ன தெரியுமா? ஃபஇன்னி லா அத்ரி லஅல்லி லா அல்காகும் பஅத ஆமி ஹாதா பிஹாதல் மௌகிஃப் அபதா. இதற்கு பின்னால் ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது இது போன்ற ஒரு இடத்திலே உங்களை சந்திப்பதற்கு. அப்படியான அங்கேயும் அவர்கள் சூசகமாக சொல்கிறார்கள், நான் மரணிக்க போகிறேன், அடுத்த ஹஜ்ஜுடைய பயணத்தில் நான் இல்லை, நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்ற விடயம் அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூசகமாக சொல்லிவிட்டு பல விடயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அஅராதக்கும் ஹராமுன் அலைக்கும் கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா. முதலாவதாக எதை சொல்கிறார்கள் தெரியுமா? நாம் சொல்கிறோமே அடிப்படை உரிமைகள் என்பதாக சொல்கிறோமே தமிழில். கண்ணியமானவர்களே, மனிதனுடைய அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதாக நபி அவர்கள் இந்த வார்த்தை மூலமாக சுட்டி காட்டுகிறார்கள். மக்களுடைய உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், மனிதனுக்கு வாழ்வதற்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட வேண்டும். கண்ணியமானவர்கள் அதை போன்று சொல்கிறார்கள், மனிதனுடைய உயிர்கள், அவர்களுடைய உடைமைகள், சொத்துகள், மானம், மரியாதைகள், இவைகள் எல்லாம் கண்ணியமாக்கப்பட்டவைகள். இது போன்று கண்ணியம் தெரியுமா? உதாரணம் விட்டு சொன்னார்கள், இன்றைய தினம் அரஃபாவுடைய நாள் எவ்வளவு கண்ணியமாக இருக்கிறதோ, அதை போன்று இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் எவ்வளவு கண்ணியமானதாக இருக்கிறதோ, இந்த பலதுல் ஹராம், இந்த மக்கா முக்கர்ரமா எவ்வளவு கண்ணியமாக்கப்பட்ட நாளாக இருக்கிறதோ, அதே போன்று இவைகள் எல்லாம் கண்ணியமானவைகள் என்பதாக அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தை சுட்டி காட்டுகிறார்கள். மனிதனுக்கு வாழ்வுரிமை இருக்க வேண்டும், மனிதன் பயப்படக்கூடாது. நான் அந்த பக்கத்திலே கொலை செய்யப்படுவேனா, இந்த பக்கத்தால் கொலை செய்யப்படுவேனா, அந்த மனிதர்கள் என்னை சேர்ந்து கொலை செய்து விடுவார்களா, அல்லது இவர்கள்
என்னை கொலை செய்து விடுவார்களா என்ற அவர்கள் பயத்தோடு யாரும் வாழக்கூடாது. வாழுவதற்கு சுதந்திரம் இருக்க வேண்டும். எந்த கிராமமாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டிலே வாழ்ந்தாலும் சரி, எந்த மக்களுக்கிடையிலே வாழ்ந்தாலும் சரி, எந்த சமூகத்துக்கிடையிலே வாழ்ந்தாலும் சரி, வாழ்வுரிமை இருக்க வேண்டும். அநியாயமாக ஒரு மனிதனை கொலை செய்ய முடியாது. அது கண்ணியமானது. அவருடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டியது என்பதாக உயிர்கள் மனிதர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள் என்ற விடயத்தை சுட்டி காட்டுகிறார்கள். இரண்டாவதாக சொல்கிறார்கள், உடைமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். தான் சம்பாதித்த பணமா அது தன்னுடையதுதான். தன்னுடைய வீடாக இருந்தால் அது தன்னுடையதுதான். வாகனம் என்னுடையதா அது என்னுடையதுதான். கடை என்னுடையதா அது என்னுடையதுதான். யாருக்கும் அதை கை வைக்க முடியாது, பறிக்க முடியாது. அடுத்தவர்களுடைய சொத்தை அபகரிப்பது என்பது ஆகப்பெரிய அநியாயம். இதற்கு முன்னால் இதுவெல்லாம் சொல்லி முடிக்கப்பட்ட செய்திகள் தான். மரண நேரத்திலே மரண சாசனமாக சொல்கிறார் என்று சொன்னால் கவனிக்கப்பட வேண்டிய விடயம் என்று பார்க்கிறோம். நானாவுடைய சொத்துக்கள் எல்லாம் என்னுடைய கையில் இருக்கிறது. குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருடைய சொத்துகளும் என்னுடைய கரத்தில் இருக்கிறது. நாம் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கூடவே இருந்த உடன் பிறவிகள் எல்லாம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பாப்பாவுடைய சொத்து முழுக்க நானாவுடைய கையில் இருக்கிறது, தம்பியுடைய கையில் இருக்கிறது, தாத்தாவுடைய கையில் இருக்கிறது, தங்கச்சியுடைய கையில் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, உலக நீதிமன்றங்களிலே இந்த பேப்பர் துண்டுகளை வைத்து கண்ணியமானவர்களே சட்டத்தரணிகளை படைத்து பணங்களை செலவழித்து நீதிக்கு மாற்றமான அநியாயத்தை நீதம் என்று அந்த நீதிமன்றங்கள் வழங்கலாம். ஆனால் கியாமத் நாள் என்பது அது நீதிமன்றம். அந்த நீதிமன்றம் நீதியாகத்தான் நடக்கும். இங்கே நமக்கு சார்பாக வழக்கு தீர்ப்பாகி விட்டது என்பதனால் அது நமக்குரியது என்ற முடிவுக்கும் யாரும் வந்துவிடக் கூடாது, யாரும் ஏமாந்து விடவும் கூடாது. கியாமத் நாள் அது யாருக்கு கொடுக்கப்பட வேண்டுமோ அவருக்கு கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் உரிய தண்டனையும் அதற்கு என்ன நடைபெற வேண்டுமோ அந்த விடயங்கள் நடைபெற்றே ஆகும். அடுத்ததாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மானம் மரியாதைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். யாருடைய மானத்தையும் பங்கப்படுத்த முடியாது, யாருடைய மானத்தையும் கீறி கிழிக்க முடியாது. நாம் நினைக்க கூடாது மானம் மரியாதை என்பதை உலமாக்களுக்கு மட்டும் தான் இருக்கும். அவர்கள் அவர்களுடைய மான மரியாதையை தான் பாதுகாக்க வேண்டும். இல்லை, அவர்களுக்கு மாத்திரம் சொந்தமானதல்ல. அல்லது படித்தவர்களுக்கு மட்டும் தான் மானம் மரியாதை இருக்கிறது, வசதி படைத்தவர்களுக்கு மட்டும் தான் மானம் மரியாதை இருக்கிறது என்று யாரும் நினைக்க கூடாது. ஏழைகளுக்கும் மானம் மரியாதை இருக்கிறது. ஆனாவும் தெரியாது, அவனாவும் தெரியாது. படிப்பறை இல்லாதவர்கள் கண்ட இடத்தில் அவர்களுடைய மானத்தை போக்க முடியாது. கடுமையான எச்சரிக்கை வந்திருக்கிறது. அநியாயமாக ஒரு மனிதனுடைய மானத்தை போக்கிவிட்டால் வீட்டின் நடுவிலே கேவலப்பட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும். ஹதீஸுடைய எச்சரிக்கை. மனைவிக்கு முன்னால் அல்லாஹ் கேவலப்படுத்தி விடுவான். நாம் நினைத்து கூட பார்க்க மாட்டோம். பெற்றோர்களுக்கு முன்னால் அல்லாஹ் கேவலப்படுத்தி விடுவான். பிள்ளைகளுக்கு முன்னால் கேவலப்படுத்தி விடுவான். சக நண்பர்களுக்கு முன்னால் கேவலப்படுத்தி விடுவான் என்ற எச்சரிக்கைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்கள், இன்று பார்க்கிறோம், ஒரு மனிதனுடைய மானத்தை போக்க வேண்டுமா அடுத்த கணமே உலகம் முழுவதும் சென்றடையும் விதத்திலே இன்று ஏற்பாடுகள் இருக்கிறது. அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். அதற்கு பின்னால் மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் அப்படி செய்து விட்டேன், இப்படி செய்து விட்டேன், தெரியாமல் செய்து விட்டேன், அந்த ஆத்திரத்திலே செய்து விட்டேன் என்று மன்னிப்பு கேட்டாலும் அவர் நாடினாலும் அதை நிறுத்த முடியாத நிலைமைகள் தான் இன்று சில கட்டத்தில் இருக்கிறது. அவர் மன்னித்தாலும் அந்த பாவம் அவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். யாருக்கெல்லாம் அந்த மானபங்கப்படுத்தப்பட்ட விடயம் சுற்றி கொண்டிருக்கிறதோ சென்று கொண்டிருக்கிறதோ இவர் கபருக்கு சென்று விடுவார். ஆனாலும் அந்த பாவத்துக்கு அவர் காரணமாக இருந்தார் என்ற காரணத்தினால் அவருடைய கபருக்கு அந்த பாவம் வந்து கொண்டே இருக்கும். இதைத்தான் நபி அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். இரண்டாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா குல்லு ஷைஇன் மின் அம்ரில் ஜாஹிலிய்யா தஹ்த கதமி மௌது. ஜாஹிலியத்தினுடைய எல்லா விடயத்தையும் நான் குழி தோண்டி பிரித்து விட்டேன் என்ற தினத்திலே யாரும் அதை தோண்டி எடுப்பதற்கு ஆயத்தமாக வேண்டாம். அப்படியானால் அங்கே எதை சொல்கிறார்கள்? தூய இஸ்லாம் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறது. தூய வடிவத்திலே தூய இஸ்லாத்தை பின்பற்றுங்கள். இஸ்லாத்துக்கு முரணான எந்த காரியத்திலும் யாரும் ஈடுபட்டு விடக்கூடாது. எல்லாமே உங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது என்ற இஸ்லாத்தினுடைய அந்த தூய்மையான தன்மை நபி அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அடுத்ததாக சொல்கிறார்கள், ஃபத்தகுல்லாஹ ஃபின் நிஸா ஃபைன்னகும் அகதுமுஹுன்ன பிஅமானத்தில்லாஹ். மனைவிமார்களை பற்றி சொல்கிறார்கள். மனைவிமார்கள் அல்லாஹ் உங்களுக்கு அமானிதமாக அவர்களை உங்களுடைய கரத்திலே தந்திருக்கிறார். அமானிதத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆளுக்கால் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது, அதை ஆளுக்கால் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். மாணவர்கள் இதன் மூலமாக எதை உணர்த்துகிறார்கள்? சமூகத்திலே ஒற்றுமை இருக்க வேண்டும், ஒற்றுமையாக வாழ பழகிக் கொள்ளுங்கள் என்ற பாடம் இதன் மூலமாக புகுட்டப்படுகிறது.
என்பதை. ஏனென்றால் அந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய ஒற்றுமை என்பதை சமூக ஒற்றுமையாக உருவெடுக்கிறது என்று அடிப்படையான விடயத்தை நபி அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். அடுத்ததாக சொல்கிறார்கள், பிரச்சனை வருகின்ற பொழுது நீங்கள் அணுக வேண்டிய முறை என்ன? தரக்து ஃபீக்கும் அம்ரைன் லன் ததில்லு மா இன் தமஸ்ஸக்தும் பிஹிமா. இரண்டு விடயங்களை விட்டுச் செல்கிறேன், அதை நீங்கள் பின்பற்றும் காலமெல்லாம் வழித்த வர மாட்டீர்கள். ஒன்று அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆனை விட்டுச் செல்கிறேன், அதே போன்று அல்லாஹ்வுடைய ரசூலுடைய என்னுடைய வழிமுறையை விட்டுச் செல்கிறேன். பிரச்சனை வருகின்ற பொழுது அங்கே தேடுங்கள் தீர்வை, உலமாக்களை நாடி செல்லுங்கள். தீர்வு அங்கேதான் இருக்கிறது, குர்ஆனிலே தான் தீர்வு இருக்கிறது, ஹதீஸிலே தான் தீர்வு இருக்கிறது. உலமாக்களை அணுகுங்கள் என்ற பாடத்தை நபி அவர்கள் அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வைக்கிறார்கள். அடுத்ததாக சொல்கிறார்கள், அய்யுஹன் நாஸ், மக்களே, இன்னஹு லா நபிய பஅதி, எனக்கு பின்னால் எந்த நபியும் இதற்கு பின்னால் வரப்போவதில்லை. வலா உம்மத பஅதகும், உங்களுக்கு பின்னால் எந்த உம்மத்தினர்களும் கிடையாது. நான் இறுதியான நபி, நீங்கள் இறுதியான உம்மத். அதனால் அலா ஃபஅபுது ரப்பக்கும், அல்லாஹ்வை வணங்குங்கள். வஸல்லு ஹம்ஸக்கும், ஐங்கால தொழுகை நிறைவேற்றுங்கள். வஸுமு ஷஹ்ரக்கும், ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். வஅத்து ஸகாத அம்வாலிக்கும், ஸகாத்தை முறையாக நிறைவேற்றுங்கள். வதஹஜ்ஜூன பைத ரப்பிக்கும், ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள். வஅத்து, அதே மாதிரி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஅதீஉ உலாதி அம்ரிக்கும், உங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு கட்டுப்படுங்கள். குடும்ப தலைவர்கள் இருக்கிறார்களா, கட்டுப்பட பழகிக் கொள்ளுங்கள். ஊர் தலைவர்கள் இருக்கிறார்களா, அவர்களுக்கு கட்டுப்பட பழகிக் கொள்ளுங்கள். சமூக தலைவர்கள், அது மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட மார்க்க தலைவர்களாக இருக்கலாம், அல்லது அரசியல் ரீதியான தலைவர்களாக இருக்கலாம், அவர்கள் முறையாக நடக்கின்ற பொழுது அவர்களுக்கு கட்டுப்பட்டு பழகுங்கள். பிரச்சனை பட வேண்டாம், சச்சரவுகளை ஏற்படுத்த வேண்டாம் என்ற பாடத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இவ்வாறு நீங்கள் செய்தால் ததுகுலு ஜன்னத ரப்பிக்கும், சுவர்க்கத்துக்கு நுழைவீர்கள் என்ற ஆழமான இன்னும் பல விடயங்களை சொல்லிவிட்டு நபி அவர்கள் இறுதியாக சொன்னார்கள், வ அன்தும் துஸ்அலூன அன்னி ஃபமா அன்தும் காலிலூன், கியாமத் நாளிலே அல்லாஹ் என்னை பற்றி உங்களிடத்திலே கேட்பான். நான் என்னுடைய ஆணையத்தை நிறைவேற்றினேனா என்பதாக அல்லாஹ் உங்களிடத்திலே கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீர்கள்? ஏகமனதாக எல்லோருமே அங்கிருக்கக்கூடிய பெரிய கூட்டம் சொன்னது என்ன தெரியுமா? காலு நஷ்ஹது அன்னக கத் வல்லதத வ அத்தைத வ ரஸஹத யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அப்படி எங்களுக்கு கேள்வி கேட்கப்பட்டால் அமானிதத்தை நீங்கள் நிறைவேற்றினீர்கள், தூதுத்துவத்தை எத்தி வைத்தீர்கள், மக்களுக்கு நலவை நாடினீர்கள் என்பதாகத்தான் சொல்லுவோம் என்பதாக சொன்னவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டு சொன்னார்கள், அல்லாஹும்ம இஷ்ஹது. இவ்வாறே செய்தார்கள். ஹதீஸிலே வருகிறது, அல்லாஹும்ம இஷ்ஹது 3 தடவை சொன்னார்கள். யா அல்லாஹ், இவர்கள் சொல்லக்கூடிய இந்த பதிலுக்கு நீ சாட்சியாளனாக இருக்க வேண்டும், நாளைக்கு மாற்றி இவர்கள் சொல்லக்கூடாது என்பதாக சாட்சி சொன்னதற்கு பின்னால் ஆயத்தை இறங்குகிறது. கண்ணியமானவர்களே, அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் தீன் பூர்த்தியாகி விட்டது என்ற ஆயத்தும் இறங்குகிறது. கண்ணியமானவர்களே, சஹாபாக்களுக்கு அந்த ஆயத்து ஓதி காண்பிக்கப்படுகிறது, சந்தோஷப்படுகிறார்கள். தீன் பூர்த்தியான தீனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதாக. ஆனால் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பக்கமாக அழுது கொண்டிருக்கிறார்கள். எல்லா சஹாபாக்களும் போய் சொல்கிறார்கள், சந்தோஷப்பட வேண்டிய தினம், ஏன் அழுகிறீர்கள்? சொல்கிறார்கள், ஆச்சரியமான விளக்கம், லைஸ பஅதல் கமால் இல்ல நுக்ஸான், ஒரு விடயம் பூர்த்தியாகி விட்டது என்று சொல்லப்பட்டால் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? குறை ஏற்பட போகிறது. அப்படியானால் நபி அவர்கள் அனுப்பப்பட்ட நோக்கம் தீனை பூர்த்தி செய்வதற்கு. தீன் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டால் நபி அவர்களுக்கு உலகத்திலே வேலை இல்லை. நபி அவர்களுக்கு வேலை இல்லை என்றிருந்தால் அல்லாஹ் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகத்திலே வைக்க மாட்டான், தன் பக்கம் அழைத்துக் கொள்ள போகிறான் என்ற மரண செய்தியை தான் இந்த ஆயத்தில் கொண்டு வந்திருக்கிறது என்ற ஆச்சரியமான செய்தி. அந்த விளக்கத்தை சொன்னவுடன் சஹாபாக்களும் ஆரம்பிக்கிறார்கள். இப்படியாக நபி அவர்கள் அந்த அரஃபாவிலே, அதாவது லுஹருடைய அஸருடைய தொழுகை நிறைவேற்றுகிறார்கள். சூரியன் மறைந்தவுடன் முஸ்தலிஃபாவுக்கு செல்கிறார்கள். முஸ்தலிஃபாவுக்கு சென்று அங்கே மக்ரிபை பிற்படுத்தி இஷாவுடன் சேர்ந்து தொழுகிறார்கள். அந்த இடத்திலே இரவையும் கழிக்கிறார்கள். மறுநாள் 10வது நாள் பெருநாளுடைய தினம் அமலுக்காக வேண்டிய அடுத்த அமலுக்காக வேண்டிய ஆயத்தமாகிறார்கள். சூரியன் உதயமாகுவதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பவும் மினாவுக்கு வருகிறார்கள். அங்கே ஜம்ராக்களுக்கு கல்லறிகிறார்கள். பெருநாளுடைய தொழுகையை தொழுகிறார்கள். அதற்கு பின்னால் குர்பானை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வருகிறார்கள். 100 ஒட்டகங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பான் கொடுக்கிறார்கள். அதில் 63 ஒட்டகங்களை நபி அவர்கள் தன்னுடைய முபாரக்கான கரங்களாலேயே பலியிடுகிறார்கள். எஞ்சி உள்ளதை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பலியிடுகிறார்கள்.
விடுகிறார்கள். அதற்கு பின்னால் உள்ள பின்னாலே அடுத்து வரக்கூடிய ஐயாமு தஷ்ரீக்குடைய அந்த தினங்களுடைய செய்ய வேண்டிய அமல்களை செய்துவிட்டு நபி அவர்கள் திரும்பவும் மதீனாவுக்கு சென்று விடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, மீண்டும் ஒரு தடவை மக்காவுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவே இல்லை. சுமார் 3 மாத காலம் தான் வாழ்ந்திருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள். கண்ணியமானவர்களே, கதை சொல்லுவதற்காக வேண்டியல்ல, இதுதான் ஹஜ்ஜுடைய பாடம். இந்த புனிதமான ஹஜ்ஜை புனிதமான வடிவத்திலே செய்ய வேண்டும். ஹாஜி ஹாஜியான் என்ற பெயர் எடுப்பதற்கு இந்த பணங்கள் செலவழிக்கப்படக்கூடாது, நேர காலங்கள் செலவழிக்கப்படக்கூடாது, பெருமனை பணம் சம்பாதிப்பது நோக்கமாக இருக்கக்கூடாது. ஹஜ்ஜை முகவர்கள் அவர்கள் நினைக்க வேண்டும், பாக்கியமாக நினைக்க வேண்டும், அல்லாஹ் எனக்கு இந்த நாட்டிலே இருந்து ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிகளை கூட்டிச் செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறானே, பணம் சும்மா கிடைக்கும், நியத்தை தூய்மையாக வைக்க வேண்டும். பணம் கிடைத்ததை போன்று ஆகிவிடும், நன்மை கிடைத்ததாகவும் ஆகிவிடும். எனவே கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மன் அராதல் ஹஜ்ஜ ஃபல்யதஅஜ்ஜல், யார் ஹஜ் செய்ய நாடுகிறார்களோ அவர்கள் அவசரப்பட்ட ஹஜ்ஜுகளை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்வார்கள். தாமதமாகி நடந்த காரியத்தை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். எத்தனையோ பேர் அடுத்த வருடம் என்று சொன்னவர்கள் இப்பொழுது அவர்களால் செய்ய முடியவில்லை. அவர்களுக்கு எல்லா வசதிகளும் இருந்தது, உடம்பிலே ஆரோக்கியம் இருந்தது, எல்லா ஏற்பாடுகளும் இருந்தது. கண்ணியமானவர்களை பிற்படுத்தினால் சில பொழுது நமக்கு தவறிவிடும். அதனால் அதை முற்படுத்துவதுதான் ஏற்றமான விடயமாக இருக்கிறது. அதை போன்ற கண்ணியமானவர்களே, ஹஜ்ஜுடைய பாடத்தை படித்து ஹஜ்ஜுடைய அமலுக்காக வேண்டிய ஆயத்தமாகுங்கள். எல்லோரும் செய்கிறார் என்பதற்காக வேண்டிய அல்ல. கண்ணியமானவர்களே, ஹஜ்ஜுடைய அமல் வாழ்க்கையில் ஒரு தடவை தான், அது ஒரு தடவை செய்யப்பட்டால் போதும், அந்த மனிதனுக்கு சொர்க்கம் நிச்சயமாக ஆக்கப்பட்டுவிடும். எப்பொழுது தெரியுமா? முறையாக நடைபெற்றால். அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் அதுக்கு சொர்க்கத்தை தவிர கூலி இல்லை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அவ்வளவு பவரான ஒன்றுதான் இந்த ஹஜ்ஜுடைய அமலாக இருக்கிறது. எனவே அதை நாம் தூய வடிவத்தில் நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாகுவதோடு கண்ணியமானவர்களே, இன்று நமக்கு எல்லோருக்கும் தெரியும், பேசு பொருளாக இருக்கக்கூடிய விடயம் அந்த பலஸ்தீனுடைய விடயமாக இருக்கிறது, கஸா மக்களுடைய விடயமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அவர்களுக்கு நாம் நிறைய கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவது மஸ்ஜிதுல் அக்ஸா என்கின்ற பொழுது அது உலகத்திலே உள்ள அனைத்து முஸ்லிம்களுக்கு சொந்தமான ஒரு இடம். அதை பாதுகாப்பதை ஒவ்வொருவருடைய பொறுப்பாகவும் இருக்கிறது. அதை போன்று முஸ்லிம்கள் என்ற அடிப்படையிலே அந்த சகோதரர்கள் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. எனவே நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது அவர்களுக்குரிய உதவிகளை நம்மால் செய்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே கண்ணியமானவர்களே, நிதி சேர்க்கப்படுகிறது. அந்த மக்களுக்காக வேண்டி நம்மால் முடியுமான நிதி அவர்களுக்கு கொடுத்து உதவுவோம். யாருக்கு கொடுக்கிறோம் என்பது நமக்கு தெரியும், ஆனால் யாருடைய கையிலே போய் சேரப்போகிறது என்பது நமக்கு தெரியாது. ரகசியமாக கொடுக்கப்படக்கூடிய தர்மம் என்ற பாடத்திலே எதுவும் சேரத்தான் போகிறது. எனவே கண்ணியமானவர்களே, அந்த முழுமையான பணங்களை நம்மால் முடிந்த தொகைகளை கொடுத்து அந்த மக்களுடைய தேவைகளுக்காக வேண்டி அது பயன்படுத்தப்படட்டும் என்ற நல்ல நீயத்தோடு அந்த காரியத்தை நாம் நிறைவேற்றுவோம். ஜும்மா முடிஞ்சதுக்கு பின்னால் சகோதரர்கள் அந்த பணங்களை வசூலிப்பார்கள். தூய எண்ணத்தோடைய ஹலாசோடு நாம் அவர்களுக்கு கொடுப்போம். இறுதியாக நம்மால் எதையும் செய்ய முடியாவிட்டாலும் அந்த மக்களுக்கு எல்லோராலும் செய்ய முடியுமான ஒரு விடயம் தான் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலாவிடத்திலே துஆ செய்வது. அல்லாஹ் தஆலாவிடத்திலே துஆ செய்வது அத்ஆ சிலாஹுல் முஃமின், ஒரு முஃமினுடைய ஆகப்பெரிய ஆயுதம் அதுதான். அதனால் அல்லாஹ் தஆலாவிடத்திலே அவர்களுக்காக வேண்டி துஆ செய்வோம். கூட்டு துஆவில் எல்லோருக்கும் ஆமீன் சொல்லலாம், குனூத்துலே எல்லோருக்கும் ஆமீன் சொல்லலாம். நம்முடைய தனி துஆக்களிலே அவர்களை பங்கெடுக்க வேண்டும். தஹஜ்ஜத்திலே அவர்களுக்கு நாம் துஆ செய்ய வேண்டும். 2 ரக்காத்துகள் தொழுது யாருக்கும் தெரியாமல் அந்த மக்களுக்காக வேண்டி கேட்க வேண்டும். இப்படிப்பட்ட நல்ல சிஃபாத்துகளை வாழ்க்கையை ஏற்படுத்தி நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்கக்கூடிய நல்லவர்களுடைய கூட்டத்திலே நம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சீதல் புரிவானாக. யாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த குற்றங்களை மன்னிப்பாயாக. யாருடைய உஸ்தாத்மார்கள், மனைவி மக்கள், குழந்தைகள், இவருடைய பெற்றார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. பூரா முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உலகெங்கிலும் அமைதியை நிலைநாட்டுவாயாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து